வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சாமுண்டி சரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் ராஜா, நான் இங்க வந்துட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? கார்த்தி சொல்றாரு, மேடம், உங்களை கடத்திட்டு வந்ததை நான் பார்த்தேன். அதான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு உங்களை வந்துட்டு ரவுடிங்க கடத்திட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா என்னை கடத்திட்டு வந்தது அந்த சிவனாண்டியா தான் இருப்பான். என்ன கடத்திட்டு வந்த பிறகு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். கார்த்தி சொல்றாரு, மேடம், இப்போ உடனே நம்ம போகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி டிரைவர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா ரேவதி, அக்காவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணா தாலி கட்ட வேண்டிய நல்ல நேரம் போயிடும். அதனால இங்க பாருமா, அக்கா வந்ததோட அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அப்ப வேணா அக்கா அந்த கல்யாணத்தை பார்த்துக்கட்டும். இப்ப இந்த நல்ல நேரம் போயிட்டுன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நட்டு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல அம்மா இருந்தாதான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு ரேவதி. அதான் அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன்னு சொல்றது கேளு. இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, ஆமா ரேவதி, சித்தி சொல்றத கேளு. அவங்களும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. உங்க அம்மா உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அதனால நீ வந்துட்டு சொல்றது கேளுமா, சித்தி சொல்றதை கேளு. அதோட ரேவதி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல பேர் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அதனால நீ ஒத்துக்கம்மா. இது கேட்டதோட மயில் வாகனம் இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட, பாட்டி, அந்த வெள்ளை பிங்கானும் சந்திராவும் சேர்ந்து கண்டதையும் சொல்லி ரேவதியோட மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா மயில் வாகனம், பார்க்கையிலே நல்லா தெரியுது. அந்த மாயா கண்டதையும் சொல்லி என் பேத்திய வந்துட்டு ஏமாத்துறா. அப்ப ரேவதி அமைதியா இருக்க சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயரே, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஐயர் சொல்றாரு, அம்மா, இன்னும் 5 நிமிஷம் தான் அம்மா இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நேரமே கிடையாது. அப்புறம் கெட்ட நேரத்துல கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணு புருஷன் கூட சந்தோஷமாவே இருக்க முடியாது. இதை கேட்டதும் சந்திரா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி பாத்தியா என்ன சொல்றாங்கன்னு? உங்க 2 பேருக்கும் நல்ல நேரத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாரு, அக்கா வந்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. அதான் நான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்திருக்கேன்னு. அதனால சொல்றது கேளு. இதை கேட்டதும் நம்ம ரேவதியும், சரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அம்மா இல்லையே அப்படின்னு கவலைப்படாத. இங்க பாரு, அத்தை ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு தான் அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால நீ எதுக்கும் ஒரி பண்ணாத, அத்தை நல்லபடியா வருவாங்க. இது கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை பார்த்து, ஐயரே நீங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராஜராஜா நேரா அந்த சந்திர சொன்ன கோயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் சாமுண்டீஸ்வரியை தேடுறாங்க. தேடிட்டு நேரா அங்க உள்ள ஐயர்கிட்ட போயிட்டு, ஐயா, சாமுண்டீஸ்வரி இங்க வந்தாளா? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, இன்னைக்கு அவங்க பொண்ணோட கல்யாணம் தானே. பொண்ணோட கல்யாணத்தை மண்டபத்துல வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இங்க வருவாங்க? இங்கெல்லாம் வரல. இது கேட்டதோட நம்ம ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சந்திரா சொன்னா அப்படின்ட்டு ராஜராஜா நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோனை பார்த்துட்டு, மாமா தான் ஃபோன் அடிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரிய தேடி பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாரு போற. நம்ம ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த சந்திரா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. அப்ப ராஜராஜா திரும்பி ஃபோன் பண்ணி பார்க்க சந்திராவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இதை பார்த்ததும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சொச்சோ, நம்ம பொண்ணோட கல்யாணத்தை விட பாதிலே விட்டுட்டு வந்துட்டோமே. சாமுண்டீஸ்வரியை தேடி ஒருவேளை அவ மண்டபத்துக்கு போயிருப்பாளோ
சரி நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்ட்டு ராஜராஜா மண்டபத்துக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் அந்த தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதோட மகேஷோட கைக்கு தாலி போகுது. மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்ப ரேவதியோட மனசு கொஞ்சம் தாங்க முடியல. அவங்க அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடக்குதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு அப்பாடி எப்படியோ ரேவதி மகேஷோட கல்யாணம் நடக்க போகுது. இந்த டிரைவர் ராஜா, இந்த மயில்வாகனம் எல்லாருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணாங்க. கடைசியில இவங்களோட பிளான் எதுவுமே நிறைவேறாம போயிருச்சு. இனிமே இந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி. ஃபர்ஸ்ட் ரேவதியை ஏமாத்தி அவகிட்டேந்து சொத்து பூரா எழுதி வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதிட்டு நான் தான் இந்த வீட்டோட ஒரு எஜமானியாக போறேன் அப்படின்னு அந்த மாயா வந்துட்டு மனசுக்குள்ள பெரிய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன நினைக்கிறாங்க, ஏ ரேவதி, உன் கழுத்துல இந்த கேடுகட்ட மகேஷ் தாலி கட்டி முடிக்கட்டும். அடுத்த செகண்டே என் புருஷன் இந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி போட்டு உடைக்க போறாரு. அப்ப நீ அந்த மகேஷ் கூட வாழவும் முடியாம தாலியை கைட்டி கொடுக்கவும் முடியாம நீ அப்படியே திக்கு முக்காடி நிக்கணும். சாமுண்டீஸ்வரி வந்து உன்னை வாழா வெட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். என் புருஷன் கூட என்னை வாழ வைக்க விடலே இல்லை சாமுண்டீஸ்வரி, உனக்கு இந்த தண்டனை பத்தாது அப்படின்ட்டு சந்திரா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போவ ராஜராஜா டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதோட மகேஷ் அதிர்ச்சியாகி ராஜராஜாவை பாக்குறாங்க. சந்திரா ராஜராஜாவை பார்த்துட்டு, ஐயோ என்ன இது, கோயிலுக்கு சாமுண்டீஸ்வரியை தேடி போனவர் சீக்கிரம் வந்துட்டாரு. சந்திரா நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா என்ன இது, தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்துங்கன்னு சொல்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, சந்திரா அறிவு இருக்கா இல்லையா, சாமுண்டீஸ்வரியவே காணும், பெத்த தாய் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அதான் நான் இருக்கனே. ராஜராஜா சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீ தாய்க்கு ஈடாகுவியா? சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ சந்தோஷத்தோட இருந்தா, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத சந்திரா. அப்ப சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஐயர் கேக்குறாரு, என்ன சொல்றீங்க, பொண்ணோட அம்மா இல்லையா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா ஐயரே, பொண்ணோட அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போய் பார்த்தா அங்க சாமுண்டீஸ்வரிய காணும், எங்க போனானே தெரியல. இங்க வந்து பார்த்தா மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க, சாமுண்டீஸ்வரி வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும், பெத்த தாய் இருக்கிற இடம்தான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னதும் ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா அம்மா வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வேணாம். இது கேட்டதும் மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மாயாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதிமா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, என்னோட முடிவுல எந்தவித மாற்றமும் இல்லை, அம்மா வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா சிவனாண்டிய தனியா கூப்பிட சிவனாண்டி நேரா சந்திராட்ட போயிட்டு, சந்திரா என்னாச்சு அப்படின்னு கேட்க சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த ராஜராஜா சுக்குநூறா உடைச்சிட்டாரு. எனக்கு என்னமோ இவருக்கு அந்த மாய மகேஷ் பத்தின உண்மை தெரியும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவரு இப்படி பண்ணியிருக்காரு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி என்ன நடந்தாலும் இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அவளை கடத்தி வச்சிருக்கேன், கட்டி போட்டு வச்சிருக்கேன், அவ இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த டிரைவர் பையன் ராஜா எங்க, நைட்டு போனவன் இன்னும் காணும். சிவனாண்டி சொல்றாரு, அவனுக்கும் ஆட்களை ரெடி பண்ணிட்டேன், அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சந்திரா நீ கவலைப்படாத, ரேவதி நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். இது கேட்டதும் சாமுண்டி நம்ம சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டி சரி கார்த்தியை பார்த்து, டிரைவர் சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் ஓட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜ ரேவதியை பார்த்து, ஏமாடி
அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, இவங்க எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இது கேட்டதும் ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அம்மா வந்த பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கணும். மற்றபடி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இது கேட்டதும் நம்ம மகேஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மகேஷ் மாயா கிட்ட போயிட்டு, என்ன மாயா இப்படி நடக்குது? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு ரேவதி. அப் மாயா அப்படின்னு மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், கொஞ்சம் பொறுமையாயிரு. அதான் சாமுண்டி சரியா கடத்தியாச்சு. நைட்டு போன அந்த டிரைவர் பையன் ராஜாவை காணோம். அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாருமே கிடையாது. உங்க 2 பேரோட கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத மகேஷ். இது கேட்டதும் மகேஷ் சொல்றாரு, அப்படிதான் சொல்ற, ஆனா எனக்கு பயமா இருக்கு. இது கேட்டதும் நம்ம மாயா சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது மண்டபத்துக்கு நுழைய போன கார்த்திய 4-5 ரவுடிங்க டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரவுடியை பார்த்து, யார் இவனுங்கெல்லாம் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, மேடம் நம்ம மண்டபத்துக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா இவனுங்களை விடாத அப்படின்னு சொன்னதும் கார்த்தியும் காரை விட்டு இறங்கி நேரா அந்த ரவுடிகள்கிட்ட, அடி மரியாதையா மண்டபத்துக்கு போக வழி விடுங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், மண்டபத்துக்கு போறதுக்கு வழி விடுறதுக்காகவா நாங்க இங்க வந்து நிக்கிறோம்? உங்க யாரையுமே உள்ளார விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாண்டா வந்து நிக்கிறோம். மரியாதையா வந்த வழி பார்த்து போயிருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வண்டியை விட்டு இறங்கி, ஏய், நடக்கிறது என் பொண்ணோட கல்யாணம். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நானே போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இதை கேட்டதும் அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், உன்னதான் கடத்திட்டு போயாச்சுல, நீ எப்படி வந்த? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், இது எல்லாம் அந்த சிவனாண்டியோட வேலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் போன பிறகு அவனுக்கு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கிறதையும் ரவுடிங்க சாமுண்டீஸ்வரியை தடுக்கிறதையும் பாக்குறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க, அந்த சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இது கேட்டதும் சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அவ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா. பக்கத்துல இந்த டிரைவர் பையன் ராஜாவும் இருக்கான். ரவுடிங்க மண்டபத்துல வரவிடாம தடுத்து வச்சிருக்கானுங்க. இப்ப என்னங்க பண்றது? சிவனாண்டி சொல்றாரு, கவலைப்படாத சந்திரா, அவங்கள உள்ளார விட மாட்டாங்க. அதே நேரத்துல அந்த ரவுடி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, நீங்க இப்ப விட போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க கார்த்தி அடிக்க வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த ரவுடிகளை விடாத ராஜா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. சாமுண்டீஸ்வரியும் நம்ம கார்த்தியும் மண்டபத்துக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம நாடகத்தை கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி போயிட்டு, அக்கா எங்கக்கா போன, ரொம்ப நேரமா உன்னை ஆளை காணும், காணுன்றதோட நீ கோயிலுக்கு போயிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன 4 ரவுடிங்க கடத்திட்டாங்க. இதை கேட்டதும் சந்திரா ஷாக்கான மாதிரி, என்னக்கா சொல்ற, 4 ரவுடிங்க கடத்திட்டானுங்களா? உன்னை எதுக்குக்கா கடத்தினானுங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா இது அந்த பரமேஸ்வரியோட வேலையாதான்க்கா இருக்கும். அவ பேரனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இது கண்டிப்பா அந்த பரமேஸ்வரியோட வேலை அப்படின்னு எனக்கு தோணல. இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப சந்திரா கேக்குறாங்க, யாருக்கா சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா, இவ அங்க சுத்தி இங்க சுத்தி என் புருஷனை தான் சொல்ல போறா அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி, நான் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பண்றியா? அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, எதுக்காக நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்? நான் உன்னை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்னை கடத்தல.
வேற யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, டேய் தேவலாங்க எங்க மேல பழி போட்ட அவ்வளோதான். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, நீ தான் இந்த கல்யாணத்தை நீ எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம எங்களும் மேல பழி போடாதம்மா அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. பாட்டி நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, நீ தான் இந்த வேலையை பண்ணது அப்படிங்கிறத என் மருமக கண்டுபிடிச்சிட்டா. இதுக்கு மேலேயும் தேவையில்லாம என் மேல பழி போடாது அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டி சரி டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷை பார்த்து, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? நீயும் அந்த மாயாவும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேரையும் இந்த இடத்த விட்டு நான் இப்ப துரத்தியே ஆகணும். நீங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம நீங்க இங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. இப்ப இந்த இடத்த விட்டு போக போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மாயாவும் மகேஷும். மாயா மகேஷ் கிட்ட, மாயா நான் அப்பையிலேருந்தே சொன்னேன்னு இவங்க கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப பாரு, சாமுண்டீஸ்வரி எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. இப்ப அவ என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. இன்னொரு பக்கம் ரேவதி கேக்குறாங்க, அம்மா இங்க என்ன நடக்குது? எதுக்காக மகேஷ பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி உனக்கு உண்மை எதுவும் தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுற. உன்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அந்த மகேஷ். இனிமேலும் அவனை நம்பாத. இங்க பாரு, மகேஷும் அந்த மாயாவும் தவறான தொடர்புல உள்ளவங்க. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்னம்மா சொல்றீங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாம்மா, உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இங்க பாரு, இதுக்கு மேலேயும் அந்த கேடு கட்டவனை நீ நம்பாத. அப்ப மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அம்மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களை அந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்க அம்மாவோட முழு ஆசையே. அதனால தான் இப்ப எங்க மேல இந்த மாதிரி ஒரு கேவலமான பழி போட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் அப்பவே சொன்னேன் இது மாதிரி சொல்லுவாங்க, நாங்க இந்த வீட்டில் எல்லாம் போறோம்னு சொன்னோம். கொஞ்சமாவது கேட்டிங்களா? அம்மா இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா இவங்க தப்பானவங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏன் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கிட்ட அந்த நர்ஸை கூப்பிடுறாங்க, நர்ஸ் இங்க வாங்க அப்படின்னு. அப்ப நர்ஸ் இங்கேருந்து வந்துட்டு நேரா மாயாவை பார்க்க, மாயா நர்ஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ இவன் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவளாச்சே. அப்ப அந்த நர்ஸ் நேரா மாயாவை பார்த்து, மேடம் இவங்க பல தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ரேவதி நேரா மகேஷை பார்க்க, அப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்க, மேடம் இவங்க 2 பேரும் சரியான கேடுகட்ட ஆளு. இந்த பொம்பளைக்கு இவன் கொழுந்தன், ஆனா எப்படி தவறான தொடர்புல இருக்காங்க தெரியுமா? இவங்களை எப்படி மேடம் நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகி மகேஷை ஓங்கி அறையிறாங்க. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.